ஃபிஃப்த் ட்ராக் நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூரை நடுங்க வைத்த சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோயம்புத்தூரை மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டையுமே நடுங்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்றதை விரிவாக பார்க்கலாம். மதுரையை சேர்ந்த ஒரு பொண் தன்னுடைய கல்லூரி படிப்புக்காக கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பீலமேடு அப்படின்ற பகுதியில் ஒரு தனியார் கல்லூரியில் சேர்ந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி முதலாம் மட்டுமே படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஆட்டோமொபைல் துறையில் ஒரு நபரோட பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணி அளவில் வந்து கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிருந்தாவனம் அப்படின்ற பகுதியில் ஆண் நண்பரோட சேர்ந்து காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் இந்த பொண்ணு. அந்த வழியாக வந்த 3 பேர், அந்த வழியாக பைக்கில் வந்த ஒரு 3 பேர் வந்து அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனையின் தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காரை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்ட அந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய கம்பியால் வச்சு கார் கண்ணாடியுமே உடைக்கிறாங்க. அடித்ததில் அந்த பையனுக்கு 27 தையல் போட்டிருக்காங்க. 7 இடத்துல பெருங்காயமுமே ஆயிருக்கு. அந்த பையனுக்கு இந்த நிலைமையாக இருக்கும்போது அந்த பொண்ணோட நிலைமையை பார்க்கணும். இப்போது 150 மீட்டர் தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு சீரழிக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு சீரழிச்சிடறாங்க. இதனால் அந்த பொண்ணு கான்ஷியஸ் போயிடுறாங்க. அந்த பையன் வந்து ஒரு 11:20க்கு மயக்கம் தெரிஞ்சு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய போலீஸாருங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்து எந்த இதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு 100 போலீஸார் சேர்ந்து அந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து அலசி ஆராயிறாங்க, என்ன ஏது எந்த இடம் அப்படின்னு.